நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தேவசேனா இருக்கால, தேவசேனா வந்து அவன் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போகிற வழியில் ஒரு கரண்ட் கம்பம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பாம்பு சுற்றி இருக்குது. அந்த பாம்பை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் தேவசேனா வந்து அதை வழிபடுறான். ஏன்னா சின்ன வயசில் கூட அதெல்லாம் பண்ணியிருக்காள். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜில் போகும்போது அவங்க அம்மா கங்கா மாதிரியே ஒரு பொண்ணு வரா. அது ஆக்சுவலி யாருன்னா ஜனனி, அதான் கங்காவுக்கும் அருணுக்கும் பிறந்தவ. அதை பற்றி அந்த ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற சாமியார் எப்படின்னா, அந்த தேவசேனா வந்து அவங்கள தேடி போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கும்போது போய் கேட்குறாங்க, எனக்கும் ஊட்டி விட்றீங்களா பிரசாதம் அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சரி ஓகேன்னு ஊட்டி விடுறாங்க. அப்போ வந்து இந்த சாமியார்கிட்ட கேட்குறதுக்கு அவங்க எல்லாரையும் ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க, இவ வந்து உன்னோட தங்கச்சி தாம்மா, வந்து கங்காவுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ செல்வராணி அதுதான் இவங்களோட தாத்தாவோட இன்னொரு வாப்பாட்டி, அதுக்கப்புறமா வந்து இவங்க சித்தப்பா 2 பேருமே கூப்பிடுறாங்க. கோவிந்தன் அந்த சித்தப்பா பேர். 2 பேருமே போய் அந்த கங்கா மாதிரி இருக்கவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்கள வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போகும்போது தான் நம்ம அந்த அஷ்டவக்கர் கண்டுபிடிச்சிடுறான். இவரோட ரத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம வந்து இந்த நம்மளோட பித்ரு தேவன் இருக்கார்ல, அந்த நம்பூதிரி வந்து உயிரோடு கொண்டு வர முடியும்னு. அப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க நம்பூதிரி வந்து முதல்ல ஒரு ஈகை அனுப்புகிறான். என்ன அப்படின்னா அந்த ரத்தத்தை கொண்டு வர்றதுக்கு. ஆனால் அதால் முடியல. அது உள்ளே போய் டெஸ்ட் பண்ணுது. அது வந்து அப்போ தான் அது கண்டுபிடிக்குது, அந்த ஜனனி வந்து ஒரு அர்த்த சிவ நாகினி அப்படின்றத கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வந்து பித்ரு தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இந்த என்ன சொல்கிறான்னா 8 7 8 புனித நதிகள்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து ஒரு கார்னரில் வச்சு ஒரு பாம்பு வியூகம் உருவாக்க சொல்கிறான். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஹோமகுண்டத்து மேலே உட்கார சொல்கிறான். அந்த நெருப்பில் வந்து அந்த பித்ருதேவனோட எலும்பை கட்டிட்டு உட்காரும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் உட்காந்துட்டான். கரெக்டாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் வந்து சொல்கிறான், இந்த 8 தீர்த்தத்தோட நீளுமே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நடக்குது. அப்போ வந்து ஒரு பாம்பு தோல் உருவாகுது. அதை 5 பீஸாக கட் பண்ணுறாங்க. அந்த தலை பீஸ் வந்து ஷர்பான்னு கூப்பிட்றாங்க. மீது எல்லாமே 4 சர்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷர்பா யார் அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. இதுதான் எபிசோட் 9ஓட எண்டிங்.